இன்னைக்கு நம்ம ஒரு 3 பிஹெச்கே வீட்டை தான் பார்க்க போகிறோம். கீழேயே 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான வீடுங்க. 11:26 அப்படிங்கிற அளவில் பெரிய ஹாலுங்க. இந்த ஹாலில் மேற்கு பார்த்த செவ்வறு ஃபுல்லுமே உங்களுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் சைடில் உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட், செல்ஃப், கீழே பேஸ் கேபினெட் எல்லாமே பண்ணி மேலே ஃபால் சீலிங் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. 2 பேட்டர்னாக பண்ணியிருக்காங்க. ஆய்மை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு 3 பிஹெச்கே வீட்டை தான் பார்க்க போகிறோம். கீழேயே 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான வீடுங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ட்ரை கலரில் மைல்டு எல்லோ, டார்க் ப்ரௌன் அப்படி கொடுத்து காம்பவுண்டில் இருந்துமே நம்மளுக்கு டிசைன்ஸ் கொடுத்து நல்லா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்க ஒரு அற்புதமான வீடுங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் கேட் கொடுத்து கீழே பார்க்கிங் டைல்ஸ் ஃபுல்லுமே நல்லா பெருசாக ஒட்டி க்யூப் பேட்டர்னில் ஒட்டி சைடு வால்ஸ்க்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு சீனரிஸில் கண்ணாடி போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஆர்ட்ஃபுல்லாக டெக்ஸ்சர் பேட்டர்ன் ஸ்டைப்ஸ் டிசைன் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனோட முன்னாடி கார்டனோட அமைஞ்ச இந்த அற்புதமான வீடு. கிழக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறோம். தேக்கில் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு பர்கண்டி பேட்டர்னில் கலர் அடித்து கொடுத்துருக்காங்க. உள்ளே போனால் 11:26 அப்படிங்கிற அளவில் பெரிய ஹாலுங்க. இந்த ஹாலில் மேற்கு பார்த்த செவ்வறு ஃபுல்லுமே உங்களுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் சைடில் உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட், செல்ஃப், கீழே பேஸ் கேபினெட் எல்லாமே பண்ணி மேலே ஃபால் சீலிங் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. 2 பேட்டர்னாக பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு வச்சு கியூபிக் பேட்டர்னில் ரவுண்டு அப்படி கொடுத்து அதுக்கு தனியாக பார்டர் கொடுத்து எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கிறது மிக அற்புதமாக இருக்குங்க. அது போக டைனிங் ஏரியாவுக்கு அப்படிங்கிறக்கு அந்த ஏரியாலையும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ப்ரௌன் கலரில் பண்ணியிருக்காங்க. ஒரு மிக அற்புதமான 11:26 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடியதுங்க. இது ஓப்பன் கிச்சனாக இருக்குது. 10x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் கிச்சனில் உங்களுக்கு மாடலர் கிச்சனில் இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வரக்கு ஜன்னல் வச்சு நம்மளுக்கு சிம்னி ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷில் க்ரீன் வித் ஒயிட் பேஸில் உங்களுக்கு எல் டைப்பில் மேலே லெஃப்ட்லையும் கீழேயும் உங்களுக்கு எல் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் பேட்டர்னில் ஒரு பெரிய ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்கு. கிரானைட்டில் எல் டைப்பில் கொடுத்து அதில் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அற்புதமான பெரிய நல்ல ஆட பாடலான உங்களுக்கு பெரிய கிச்சனுங்க. 2 ஜன்னல் இருக்குது. கிச்சனில் இருந்து பாருங்கள், கீழேயே 2 பெட்ரூம் சொன்னோம். கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 10x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. கபோர்டு மேலே லெஃப்டில் கபோர்டு அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு தீமாக வச்சு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆங்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வெற்றியினுடைய சின்னமாக இருக்கிறது ஆங்கிள்ஸ். பாருங்கள், லேப்ட்லையும் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் வந்து பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு லைட் ப்ளூ வந்து 3 பக்கம் அடித்து ஒரு டார்க் பண்ணியிருக்காங்க. யூபிவிசியில் டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு அட்டாச்சு டாய்லெட்டினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4.25x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. சைடு ஃபால் ஃபுல்லும் கிளாசி ஃபினிஷில் 3 லேயர்ஸில் நம்மளுக்கு டைல்ஸ் கொடுத்து கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்து ட்ரை தனியாக பெட்டு தனியாக உங்களுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட்ஸ் கொடுத்து பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டவர் பால் கொடுத்துருக்காங்க. சோப் வைக்கிறதுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்து வெளியே வந்தால் டைனிங் ஹாலை ஒட்டி உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 10x11 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூம்லையும் உங்களுக்கு நல்ல ஜன்னல் கொடுத்து அதுலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்தால் நம்ம வெறும் பாலை மட்டும் காய்ச்சினா போதும் அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வீடுங்க. 1125 ஸ்கொயர் ஃபீட்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா கொடுத்து கட்டியிருக்காங்க. பாருங்கள், இதனுடைய செகண்ட் அட்டாச்சு டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4.4x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் நல்ல கலர்ஃபுல்லான டைல்ஸ் கிளாசி ஃபினிஷில் சைடு வால்ஸ் கொடுத்து கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு ஒரு அற்புதமாக நல்லா இருக்குங்க. இதுவும் ட்ரை தனியாக பெட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் கொடுத்து
சோப் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரே கொடுத்து, டவல் பார் கொடுத்து, வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லுமே டைல்ஸு நல்லா மைல்டு ஒயிட் கலரில் 2x4 அப்படிங்கிற அளவில் வெர்டிஃபைட் டைல்ஸ் லே டவுன் பண்ணியிருக்காங்க. வெளிச்சம் வரக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மேலே உங்களுக்கு ஹெட்ரூமில் பண்ணியிருக்கிற ஒரு அற்புதம் பார்க்கலாம் வாங்க. நல்லா ஹெவியான ஹேண்டில்ஸ் கொடுத்து படி ஏறினோம்னா, படியில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்டிஸ் கிட்டு சைடு வால் ஃபுல்லுக்குமே லூப் பேட்டர்னில் ஒரு கிரே வித் ஒயிட் அப்படிங்கிற பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு அற்புதமான இன்ஜினியரிங் ஓவியம் மாதிரி இருக்குங்க. மேலே வந்து பாருங்கள், வெளிச்சம் எப்பவும் வர்றதுக்காக நல்ல ஒரு 12 mm திக்னஸ் கண்ணாடி கொடுத்து, அதுக்கு சேஃப்டிக்கு நம்மளுக்கு லேசர் கட்டிங்கில் கிரில் கொடுத்து ஒரு அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய வீடுங்க. 11x6 அப்படிங்கிற அளவில் லாபியில் உள்ளே போனோம்னா பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 11x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்லா வெளிச்சம் வர்ற மாதிரி பெரிய ஜன்னல் கொடுத்து, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளிர் மாதிரி ஒரு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங்க்கு டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் ட்ரை கலரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேப்டில் ஃபுல்லுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி நல்லா ஸ்பேசியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 6x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதுலேயும் சைடு வால் ஃபுல்லு கிளாஸி ஃபினிஷில் ட்ரை கலரில் கொடுத்து, க்ரீன் வித் பிளாக் அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன்ஸில் கொடுத்து, ஃபுல்லாக அடிக்கும் தலைக்கும் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு லக்ஸுரியஸ் லுக்கை வந்து டாய்லெட் கொடுக்குது. நார்மலாக டாய்லெட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்கும், பட் ஒரு லக்ஸுரியஸாக இருக்கிற மாதிரி இந்த டாய்லெட் லுக்ஸ் கொடுக்குது. இதுலேயும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் பண்ணி 16x11 அப்படிங்கிற அளவில் பெரிய பெட்ரூமுங்க. அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பால்கனிங்க, ஓப்பன் பால்கனி, பர்கோலா பேட்டர்ன் கொடுத்து, சைடு வால் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு பிங்க் கலர் பெயிண்ட் கொடுத்து, கிரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டிங்ஸில் கொடுத்து நேச்சுரல் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒன் சைடு வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதில் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கிறது. இங்கேயும் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து, முன்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயும் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கிறது. பாருங்கள், லேசர் கட்டிங்கில் ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கிறது இந்த பால்கனியை அழகுபடுத்துதுங்க. கீழே கியூபிக் பேட்டர்னில் நல்ல செராமிக் டைல்ஸ், ஹெவி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் ரோடு துடிலூருக்கு பக்கத்தில் பாருங்கள், நல்ல ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்து லாபியிலேருந்து வெளியே போகிற மாதிரி ஓப்பன் டெரஸ் இருக்குங்க. ஓப்பன் டெரஸில் உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு ப்ரொவிஷனும், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு துணி ப்ரொவிஷனும், வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு துடிலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டியில் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், பாருங்கள். நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டலில் ஒரு பெரிய படி வச்சு கொடுத்துருக்குங்க. இது நல்லா ரெசிடென்சியல் ஏரியாவில், வீடுகள் சுற்றி இருக்கிற ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த 3 BHK வீடு. 1125 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்கோம். மேலே வாட்டர் டேங்க் இருக்குது. ஐமை ஹோமின் இனிய நன்றிகள். கனவு மெய்ப்படும்.